ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். பிரபல சீரியல் நடிகரும் கோபி ஆகிய ரசிகர்களிடம் சென்றடைந்தவர் சதீஷ்குமார். ஆனால் அவரோ தனக்கு ஒரு பெண் சூனியம் வைத்து விடுவேன் என மிரட்டுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் தொலைக்காட்சியின் பாக்கியலட்சுமி சீரியலில் ஹீரோவும் இவரே, வில்லனும் இவரே, காமெடியனும் இவரே. அப்பேற்பட்ட அசத்தலான கதாபாத்திரத்தால் ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடப்படுபவர்தான் இந்த கோபி. ஒரு பக்கம் நடிப்புக்காக கொண்டாடப்பட்டாலும், என்ன கோபி இதெல்லாம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் இந்த வயசுல தேவையா என வசவுகளும் அதிகம் இருக்கும் நபர் இவர். சதீஷ்குமார் என்ற அறிமுகத்தை விட கோபி என்று சொன்னால் குழந்தை கூட கூறும் இவர் யார் என்று. ஒரு பக்கம் பாக்கியா, இன்னொரு பக்கம் ராதிகா, 2 திருமணங்கள், காத்து வாக்கல 2 கல்யாணத்தை பண்ணிவிட்டு கதி கலங்கி நிற்பவர் சாட்சாத் நம் கோபி தான். கோபி தாத்தாவான பிறகு அவர் ஆசையாக கட்டிக்கொண்ட 2வது மனைவி ராதிகா கர்ப்பமானதை இணையவாசிகள் கலாய்த்து தள்ளினர். தாத்தாவான பிறகு அப்பாவான கோபி என ட்ரோல் செய்தனர். ஆனால் யார் கிண்டல் செய்தாலும், தன் கதாபாத்திரத்திற்காக தன்னை திட்டினாலும் மிகவும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளும் கோபியின் யதார்த்தமான குணம் இணையவாசிகளை ரசிக்க வைத்தது. தன் காமெடி கலந்த வில்லத்தனத்தால் ரசிகர்களை குதூகலிக்க மறக்காத கோபியின் ரியல் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று கற்பனையாக கூட நினைத்திருக்க மாட்டார். அப்படி என்ன நடந்தது? சென்னை திருவான்மியூர் பெசன்ட் நகர் கலாஷேத்ரா காலனியை சேர்ந்தவர் இவர். கடந்த ஆண்டு அதே பகுதியில் உள்ள அறுவடை முருகனை தரிசிக்க சென்றாராம். அப்போது கோவிலுக்கு வந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தன்னுடன் சேர்ந்து போட்டோ எடுக்க வேண்டும் என ஒரே அடம்பிடிக்க கோபி அதற்கு மறுத்துவிட்டார் போல. அதன் பிறகு கோபி வீட்டிற்கு வந்துவிட்ட நிலையில் கோவிலில் சந்தித்த அதே பெண் எப்படியோ தன் செல்போன் எண்ணை கண்டுபிடித்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தாராம். அன்பு தொல்லை தாங்காமல் அந்த நம்பரை பிளாக் செய்திருக்கிறார் கோபி. விடுவாரா அந்த பெண்? நேராக கோபியின் வீட்டை கண்டுபிடித்து குங்குமம் தடவிய எலுமிச்சம் பழத்தை வாசலில் வைத்து செய்வினை செய்ய போகிறேன் என விபரீத மிரட்டல் விடுத்திருக்கிறார். இவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த சூனியக்கார பெண் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எதற்காக அந்த பெண் கோபியை சந்தித்தார்? செய்வினை வைக்கும் அளவு அப்படி என்னதான் நடந்தது? ஏற்கனவே சீரியலில் பாக்கியாவும் ராதிகாவும் கைவிடுவது போன்ற சூழல் உள்ளதால் இடையில் தான் நுழைந்து கொள்ளலாம் என நினைத்து அன்பு தொல்லை கொடுத்தாரா? சீரியலை விஞ்சும் அளவு கோபியின் ரியல் வாழ்க்கையே பல எதிர்பாரா திருப்பங்கள் நிகழ்கின்றன. ஆனால் பாக்கியாவிற்கு செய்த கெட்டதுதான் அவரை விடாது துரத்தி கொண்டிருப்பதாய் இணையவாசிகள் கோபியை கிண்டல் செய்து வருகின்றனர். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.